गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बो कलसानपठितं उमासुतं सोगविनाशकारणो नमामि विघ्नेश्वर पादपङ्कजो। विघ्नेश्वर पादपङ्कजो। எல்லாம் வெல்ல பரம்பொருளை மேலமைத்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என்னை வழிப்படுத்திய குருமாருடைய பாதங்களை நெஞ்சத்தில் அமர்த்தி இந்நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இதுவரையிலே இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்வின் மூலமாக மனித வாழ்க்கையிலே நமது ஆன்மீகத்தை ஈடேற்றுவதற்கான பல சிந்தனை சிந்தித்து வருகின்றோம். இந்த வகையில் நாம் இறுதியாக இந்த பிரதோஷ விரதம் என்ற ஒரு விடயத்தை பற்றி ஆரம்பித்திருந்தோம். சிவனுக்குரிய விரதங்கள் பல விரதங்கள் இருக்கின்றது. இந்த விரதங்களுக்குள்ளே மகா சிவராத்திரி விரதம் பற்றி நாம் முன்னர் ஒரு முறை பார்த்திருக்கின்றோம். இதே போன்று இன்னொரு முக்கியமான விரதம் பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதத்தை நாங்கள் கடைப்பிடித்தால் எங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும். எனவே உலகிலே வாழுகின்ற மக்களுடைய துன்பத்துக்கு காரணம் அவளுக்கு வந்து அடைகின்ற தோஷம். தோஷம் என்பது நாம் செய்த வினை. நாங்கள் செய்த வினையின் காரணமாக எங்களை பல்வேறு வகையான தோஷங்கள் வந்து அமைகிறது. நாகதோஷம் என்பார்கள், பல்வகையாக ஒவ்வொரு செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள், சனித்தோஷம் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு வகையான தோஷங்களை சொல்வார்கள். இந்த தோஷங்கள் நம்மை சூழ்கிற பொழுது நம்மை அறியாமல் பல துன்பங்கள், அவலங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படும். எனவே இந்த அவலமான வாழ்க்கையில் நாம் விடுபட வேண்டுமா இருந்தால் நம்முடைய தோஷங்கள் நீங்க வேண்டும். இந்த தோஷங்களை நீக்க வேண்டுமாக இருந்தால் இறைவனை நாம் முறைப்படி வழிபடுதல் வேண்டும். அந்த வகையிலே இந்த சிவனை வழிபடுகின்ற இந்த சிவ மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விதிமுறையாக அமைந்திருப்பது இந்த பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதம் என்பது சிவனுக்குரிய விரதம் அமைந்திருக்கிறது. இந்த பிரதோஷ விரதத்திலேயும் பல விரதங்கள் இருக்கிறது. நித்திய பிரதோஷம், பட்சிய பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என்றெல்லாம் பல வகையான பிரதோஷங்கள் இருக்கின்றது. இந்த பிரதோஷம் என்பது இந்த பௌர்ணமி அமாவாசை முடிவடைந்து வருகின்ற 14ஆம் நாள், அதாவது திரியோதசி நாள் என்பதை பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது. பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணி தொடக்கம் இரவு 7:30 மணி வரை உள்ள காலப்பகுதி பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. இந்த பிரதோஷ காலத்தை நாங்கள் முன்னிட்டு அந்த விரதத்தை அனுஷ்டித்து இறைவனை வழிபடுதல் வேண்டும். பிரதோஷ நாட்களிலே, அதாவது இந்த பௌர்ணமி அமாவாசை முடிவடைந்து வருகின்ற 14ஆம் நாளாகிய திரியோதசி நாள் அன்று காலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு வீட்டிலேயே நாங்கள் இறைவனுக்கு தீபமேற்றி அன்று வீட்டியை நாங்கள் ஆலயமாக மாற்றுதல் வேண்டும். இறைவன் எங்கே இருக்கின்றானோ அந்த இடம் ஆலயம். எனவே நாம் அன்று அந்த எங்களுடைய வீடுகளையே நாங்கள் இறைவனுடைய இருப்பிடமாக மாற்றுதல் வேண்டும். இறைவன் எங்கே இருப்பான்? தூய்மையான இடத்திலே இறைவன் இருப்பான்.
நாங்கள் வீட்டை தூய்மையாக்கி, வெளிப்புறங்களை தூய்மையாக்கி, மனதை தூய்மையாக்கி, அன்று நாங்கள் இறைவனை வழிபடுதல் வேண்டும். அன்று நாங்கள் முழுவதும் பகல் முழுவதும் உணவில்லாமல் இருத்தல் வேண்டும். முன்னரே குறிப்பிட்டேன், எங்களுடைய மனம் பொறிவழி போக நிற்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய உடம்பை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். இந்த உடம்புக்கு உணவு போய்க்கொண்டிருக்கும் பொழுது அந்த மனம் பிழையான வழிகளிலே போய்க்கொண்டிருக்கும். எனவே மனம் பிழையான வழிகளிலே போகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் உணவை சற்று குறைக்க வேண்டும். எனவே அன்று பகல் முழுவதும் நாம் உணவில்லாமல் இருந்து மாலை வேளையிலே 4:30 மணிக்கு நேரமளவிலே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று அங்கே நடைபெறுகின்ற இறைவனுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக பூஜைகளிலே பங்கு பெற்றுதல் வேண்டும். இப்படி பங்கு பெற்றி இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுக்கு சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது இந்த நந்திதேவனுக்குடைய 2 கொம்புகளுக்கு இடையாக இறைவனை வழிபடுகின்ற ஒரு முறைமை இருக்கிறது. இந்த வகையிலே பிரதோஷ காலப்பகுதியிலே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுகிற பொழுது சோமசுத்த பிரதட்சிணம் சொல்லி சொல்வார்கள். ஒரு வித்தியாசமான பிரதட்சிண முறை. இந்த சுத்த பிரதட்சிண முறையிலே அவர்கள் சுற்றி வர வேண்டும், சுற்றி வந்து வழிபடுதல் வேண்டும். இப்படி வழிபட்டு அந்த 2 கொம்புகளுக்கிடையே நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கிடையே அந்த இறைவனுடைய நடனத்தை இறைவனுடைய காட்சியை கண்டு வழிபட்டால் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி பெற வேண்டிய பொருள்கள் எல்லாம் பெறுவீர்கள் என்பது எங்களுடைய ஆகம முறையாக அமைந்திருக்கிறது. சமய அனுஷ்டானமாக அமைந்திருக்கிறது. அப்படியா இந்த பிரதோஷ காலம் எப்படி தோன்றி என்பதற்கான கதை ஒன்று இருக்கிறது. இந்த பிரதோஷம் தோன்றிய கதையை நாங்கள் முதலில் விளங்கிக் கொண்டால் இந்த பிரதோஷ விரதத்தினுடைய பெருமையை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். முன்னர் இந்த தேவர்களும் அசுரர்களும் வாழ்ந்தார்கள். இந்த அசுரனும் தேவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவர்கள் சாகா வரம் பெற வேண்டுமா இருந்தால் அமிர்தம் பெற வேண்டும் என்று விரும்பினார். இந்த அமிர்தம் பெற வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? திருப்பாற்கடலை கடைதல் வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் தயிரை கடைந்தால் அதிலிருந்து வெண்ணெய் மிதந்தது. அதே போன்று இந்த பாற்கடலை கடைந்தால் அமிர்தம் மிதந்து வரும். இந்த அமிர்தத்தை உண்டால் அவளுக்கு இறப்பு வராது, சாவிலிருந்து மீள முடியும். எனவே சாவிலிருந்து மீட்சி வருவதற்கு, இறப்பிலிருந்து மீட்சி வருவதற்கு தேவர்கள் என்ன செய்தார்கள்? அமிர்தத்தை பெற வேண்டும். அமிர்தத்தை பெற வேண்டுமா என்ன செய்ய வேண்டும்? பாற்கடலை கடைதல் வேண்டும். எனவே பாற்கடலை கடைவது என்பது சாதாரண விடயம் அல்ல. எனவே பாற்கடலை கடைவதற்கு பெரிய மத்து வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தை கடைவதற்கான பெரிய கயிறு வேண்டும். அதை கடைவதற்கு மனித பலம் தேவர்கள் மட்டும் காணாது, குறைந்த மனித பலம் வேண்டும். எனவே அசுரலையும் சேர்த்துத்தான் இந்த பாற்கடலை கடைதல் வேண்டும் என்று சொல்லி கருதிய அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திலே வந்து அவர்கள் இந்த மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு இவர்கள் தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள். இந்த தலைப்பக்கமாக பாம்புடைய தலைப்பக்கமாக அசுரர் நிற்கிறார்கள், வாழ்பக்கமாக தேவர்கள் நிற்கிறார்கள். நின்று அந்த பாற்கடலை கடைகிறார்கள். கடையும் பொழுது அந்த மத்து சாய்கிறது, கடைய முடியாதமை ஏற்படுகிறது. நாராயண பெருமான் கூர்ம அவதாரம் எடுத்து ஆமையாக போய் நின்று அந்த மலைக்கு கீழே போய் நின்ற பொழுது மலை சரிந்து விடாமல் நின்றது. இப்பொழுது பாற்கடலை கடைந்தார்கள். இப்படி பாற்கடலை கடைகின்ற பொழுது இந்த பாம்பு வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த அமிர்தம் வருகின்ற வேளையிலே, நல்லது நடைபெறுகின்ற அந்த வேளையிலே, எதிர்பார்த்த விடயம் நடைபெறுகின்ற அந்த வேளையிலே அது நஞ்சை கக்கிவிட்டது. எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் நல்லதை புறவணும் என்றதற்காக நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அங்கு சிறிய விஷம் ஒன்று ஏற்பட்டு எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். இதே போலதான் இந்த பாற்கடலை கடந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்று தேவர்களும் அசுரலும் சேர்ந்து பாற்கடலை கடந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த வாசுகி என்ற பாம்பு நஞ்சை கக்கியது. இந்த நஞ்சை கக்கின உடனே அது எல்லோரையும் சூழ்ந்து கொண்டது. நஞ்சை எல்லோரையும் விட்டு துரத்தியது. எல்லோரும் ஓடினார்கள், இடம்பெலம் தெரியாமல் ஓடினார்கள். நஞ்சை எல்லோரையும் துரத்தியது. துரத்தி கொண்டிருக்கும் போது யாரிடம் போவார்கள்? பெருமானம் போனார்.
பெருமானம் போய் சொன்னார்கள், இந்த அமிர்தத்தை கலந்தோம், அமிர்தத்தை புற கலந்தோம், பாற்களை கலந்தோம், இந்த வாசியை பாம்பு நஞ்சை கக்கி விட்டது, நஞ்சு எங்கள் எல்லோரையும் துரத்தா சொன்ன பொழுது, அப்பொழுது சிவபெருமான் அங்கே இருந்த சுந்தரரை கூப்பிட்டு நீ அந்த நஞ்சு எடுத்து கொண்டு வா சொன்னார். எனவே அவ்வாறு சென்ற சுந்தரர் அந்த நஞ்சை தன்னுடைய கைகளால் எடுத்து கொண்டு வந்து சிவனுடைய கைகளிலே கொடுத்தார். அப்படி கொடுத்த பொழுது அந்த சிவன் நஞ்சை வாங்கி தன்னுடைய வாயிலே போட்டார். வாயிலே போட்டுடனே இந்த பெருமான் உடம்பு முழுக்க கருத்துவிடும் என்பதை கருதிய உமாதேவியார் அருகிலே இருந்தவர் அவருடைய தொண்டையை பிடித்துக் கொண்டார். தொண்டையில நின்று விட்டது. இவ்வாறு தொண்டையில் நின்றமையினாலே அவருடைய கண்டம் சரியாக மாறியது. இதனால் நீலகண்டனாக மாற்றமடைந்தார். இந்த வகையிலே இறைவன் தன்னுடைய நஞ்சை உண்டு, நஞ்சை தன்னுடைய கழுத்தை நிறுத்திக் கொண்டார். நீலகண்டனாக மாற்றமடைந்து கொண்டார். கருப்பாக மாற்றமடைந்து கொண்டது. இப்படி இந்த தேவர்கள் அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் விஷத்திலே பங்கு கொள்ளவில்லை. யார் இதில் பங்கு கொள்ள விரும்புகிறார்கள்? அமிர்தத்திலே பங்கு கொள்ள விரும்பிய பொழுது இறைவன் அமிர்தத்திற்கு பங்குக்கு வரவில்லை. நஞ்சை தனக்கி உணவாக கொண்டான், தீமையை தனக்கி ஆக்கி கொண்டான். எனவே தான் தன்னுடைய அடியவர்கள், தன்னுடைய தொண்டர்கள், தன்னை வழிபடுகின்றவர்கள் எதை வேண்டுகிறால் அந்த வேண்டில் நிறைவேற்றுகின்றவனாக இறைவன் அமைந்திருக்கின்றான். இந்த வகையிலே இறைவன் இப்பொழுது இந்த நஞ்சை உண்டு விட்டான். நஞ்சு கொண்டு கொடுத்தமையின் காரணமாகத்தான் இந்த சுந்தரருக்கும் ஆளாள சுந்தரன் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்பொழுது இறைவனுக்கும் நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது, நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது. எனவே இந்த வினைகளை இறைவன் ஏற்றுக்கொள்வான். இறைவன் தனக்கு ஏற்றுக்கொண்டு இந்த ஆன்மாக்களை உயிர்ப்பான். இந்த வகையிலாம் மண்ணிலே வாழுகின்ற மக்கள் தங்களுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது இந்த துன்பங்கள் வராமல் தடுக்க வேண்டுமா இருந்தால் நம்மளுடைய வினைகள் எல்லாவற்றையும் நாம் இறைவனை ஒப்படைக்க வேண்டும். அந்த இறைவன் நாம் ஒப்படைத்தால் இறைவன் அந்த வினைகளை ஏற்றுக்கொண்டால் எங்களை வினை அணுக மாட்டாது, வினை அடைய மாட்டாது. எனவே நமக்கு நோய்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அவலங்கள் வரலாம், பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் முடிவிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான். இந்த இறைவனை நாங்கள் வழிபடுதல் வேண்டும். இந்த இறைவன் அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையே நின்று நடனம் செய்த காலப்பகுதிதான் இந்த பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்தில் இறைவனுடைய நன்னத்தை நாங்கள் அந்த கொம்புகளுக்கு நடுவாக நாங்கள் பார்த்து வழிபட்டால் எங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி, வினைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் வாழ்க்கையிலே உறுதி அடையலாம். அவ்வாறாக இந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபடுதல் வேண்டும். பிரதோஷ காலம் என்பது மாலை நான் சொன்னேன் 4:30 மணி வரைக்கும் 7:30 மணி வரை உள்ள ஒவ்வொரு நாளும் பிரதோஷ காலம் இருக்கிறது. இந்த நாட்கள் நாம் இறைவனை வழிபட்டால் நித்திய பிரதோஷம். அதே போன்று வளர்புறையில் வருகின்ற திரிதோஷை வந்தால் அது பட்ச பிரதோஷம். அமாவாசைக்கு பிறகு வருவது மாத பிரதோஷம். சனியில வந்தால் அது சரி பிரதோஷம். புள்ளிய காலத்தில் வந்தால் அது பிள்ளைய பிரதோஷம். திங்கட்கிழமை வந்தால் சோமவார பிரதோஷம். இப்படி இந்த பிரதோஷத்தை நாங்கள் எப்படியும் அனுஷ்டிக்கலாம். நாள்தோறும் அனுபவிக்கலாம். பட்சிய பிரதோஷத்தை அனுஷ்டிக்கலாம். மாத பிரதோஷத்தை அனுஷ்டிக்கலாம். சனி பிரதோஷத்தை அனுஷ்டிக்கலாம். இப்படி நாங்கள் எந்த பிரதோஷத்தை அனுஷ்டித்தாவது எம்முடைய தோஷங்கள் நீங்கி, பாவங்கள் நீங்கி, வினைகள் நீங்கி இறைவனை அடையலாம். இந்த சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் அழைக்கப்படுகிறது என்று கேட்டால் நாங்கள் ஏனைய பிரதோஷங்களை பின்பற்ற தவறினாலும் அனுஷ்டிக்க தவறினாலும் சனி பிரதோஷத்தை நாங்கள் பின்பற்றினால் அனுஷ்டித்தால் எல்லா பாவங்களும் போய் எல்லாவற்றையும் அனுஷ்டித்த பயனை பெற்று வாழ்க்கையிலே துன்பம் இல்லாமல் வாழலாம் என்று நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த வகையில்தான் தான் ஞானசம்பந்த பெருமானம் சேர்ந்த அடியார்களுக்கு ஒரு முறை நோய் ஏற்பட்ட பொழுது அந்த நோயிலிருந்து நீங்குவதற்கு அவர் இறைவனை நீலகண்டனைத்தான் கொண்டுகிறார். என்ன பண்ணுகிறார்? அவ்வினைக்கு வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவீன் வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமொன்றே செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறாதிரு நீலகண்டம். செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறாது. எனவே அவ்வினைக்கு வினை யாபன்னு சொல்லும் அகுதறிவீர் விவினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறாது இருக்க வேண்டும் என்று நீலகண்ணை கொண்டிருக்கிறார்.
எனவே நாம் செய்த வினைகள் வந்து நம்மை தீண்டக்கூடாது சொன்னால் எங்களை காப்பாற்றக்கூடியவன். அன்று அந்த தேவலுக்கு வந்த தீமைகளை தனக்கு ஏற்றுக்கொண்ட இறைவன் ஒருவனாலே தான் முடியும். அவன் நீலகண்டனே என்று இறைவனை வேண்டுகின்றார். எனவே கைவினை வந்து கலடி போற்றுகின்ற நாம் செவினை வந்தம்மே தீண்ட புறா திரு நீலகண்டம் என்று அந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த நாயன்மார்களுக்கு அந்த அடியாளுக்கு ஏற்பட்ட நோய்களை நீக்குவதற்கு இறைவனை வேண்டுகின்றார். அதே போலதான் நாங்களும் எங்களுக்கு சேர்ந்திருக்கின்ற வினைகள் நம்ம சேர்ந்திருக்கிற தோஷங்கள் நீங்க வேண்டுமா இருந்தால் இந்த பிரதோஷ காலத்தில் நாம் இறைவனை முறைப்படி வழிபடுதல் வேண்டும். எப்படி வழிபடலாம்? காலையில் எழுந்து நீராடி அன்று முழுக்க உணவு இல்லாமல் இருந்து அன்று மாலையில் நாம் ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற இறைவனுடைய அபிஷேக ஆராதனைகளிலே பங்கு பெற்றி இடபாரூராக வருகின்ற அந்த சிவனுடைய அவருடைய வீதி விழாக்களிலே பங்கு பெற்றி இறையொருளை பெற்றால் நாம் விரதங்களை முறைப்படி அனுஷ்டித்தால் எங்களுடைய தோஷம் நீங்கும். இந்த நாட்களில் பிரசாதமாக இந்த பச்சை அரிசியும் சர்க்கரையும் சேர்த்து கொடுப்பார்கள் பிரசாதமாக. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நாங்கள் விரதத்தை முடிக்கலாம். அல்லாவிட்டால் அன்று இரவு நாங்கள் வந்து உணவை உட்கொள்ளலாம். எனவே பகல் முழுக்க நாங்கள் உணவில்லாமல் இறை நாமத்தை சிந்திப்பதாக இருக்க வேண்டும். நாம் விரதம் அனுஷ்டிக்கிற நாட்களை நாங்கள் பகல் காலத்தில் நாங்கள் வீணாக பொழுது போக்கக்கூடாது. இந்த பகல் காலத்திலே நாங்கள் இறை சிந்தனையாக சிந்திக்க வேண்டும். இறை சிந்தனை என சொல்லி சொல்கிற பொழுது அன்று நாங்கள் சிவனை சிந்தித்திருக்க வேண்டும். இந்த வகையில் சிவனை போற்றுகின்ற இறைவனை போற்றுகின்ற பல பாடல்களுக்கு அவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். தமிழிலும் இருக்கிறது, வடமொழியிலும் இருக்கின்றது. வடமொழி இருக்கிற ஒரு விடயம்தான் லிங்காஷ்டகம். லிங்காஷ்டலே பிரம்ம முராரி சுராட்சித லிங்கம் நிர்மல பாசித தோவித லிங்கம் ஜன்மய தூக்க விநாசகலிங்கம் பிரணமாமி சதாசிவலிங்கம் சதாசிவலிங்கம் என்று வழிபடலாம். எங்களுக்கு இந்த வடமொழியிலே படிப்பது கஷ்டமா இருந்தால் நிறைந்த தமிழே இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தல் கைகளர்கள் வெல்க என்று வருகின்ற சூராணத்தை படிக்கலாம். அல்லது திருமுறைகளை படிக்கலாம். இறைவனுக்கு சிவனை பிரித்து பாடிய தேவார திருவாசகங்களை நாங்கள் பாடி அன்று முழுவதும் நாம் சிவ சிந்தனையாக இருத்தல் வேண்டும். சிவ சிவ என் கிளர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவகதிதானே, சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதிதானே. எனவே அந்த பிரதோஷ காலத்திலே நாங்கள் பகல் முழுவதும் உணவை விடுத்து உணவை சுருக்கி இறை சிந்தனையாக சிந்தித்து இறை நாமத்தை உச்சரித்திருந்து மாலை வேளையிலே ஆலயத்துக்கு சென்று ஆலய வழிபாடுகளிலே பங்கு பெற்றி நாம் அந்த வழிபாடு முடிவடைந்த பிறகு அந்த விரதத்தை முடித்து நாம் விரதத்தை அனுஷ்டிப்போமா இருந்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வகையான உயர்ந்த பலன்களும் கிடைக்கும், மேன்மையான வாழ்க்கை கிடைக்கும், நம்முடைய வினைகள் எல்லாம் விட்டு போகும். எனவே நம்முடைய வினைகள் விட்டு போகின்ற பொழுதுதான் எங்களுக்கு வருகிற நோய்கள் நீங்கும். நம்மை தெரியாமல் நமக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் வரலாம். சில மக்களுக்கு வறுமை வரலாம், சில பேருக்கு நோய்கள் ஏற்படலாம், எதிரிகளால் அழிவு ஏற்படலாம். இப்படியான அழிவுகளில் இருந்து நாம் மீட்க முயற்சி அடைய வேண்டுமா இருந்தால், நாம் அடைய வேண்டிய நல்ல பேர்களை பெற வேண்டுமா இருந்தால், புத்திர பாக்கியத்தை பெற வேண்டுமா இருந்தால், பொருள் பெற வேண்டுமா இருந்தால், நல்ல கணவன் அமைய வேண்டுமா இருந்தால், நல்ல மனைவி அமைய வேண்டுமா இருந்தால், நல்ல வீடுமனை அமைய வேண்டுமா இருந்தால், நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். எனவே நம்முடைய தோஷங்கள், நம்முடைய வினைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையிலே உயர்வடைய முடியாது. எனவே உயர்வடைய விரும்புகின்ற மனிதன்
தம்முடைய தோஷங்களை நீக்குவதற்கு, வினைகளை நீக்குவதற்கு ஒரு வழியாகவே இந்த விரதங்களை வகுத்திருக்கின்றார்கள். எனவே சிவமக்களாகிய நாங்கள், சிவமத்திலே பின்பற்றி வாழுகிற நாங்கள், அந்த பிரதோஷ காலத்திலே வழிபடுற முறைமை இருக்கிறது. நான் முன்னரே குறிப்பிட்டேன். அந்த விரத முறைமைக்கு சொல்லுவார்கள் சோமசுத்த பிரதட்சணம் சொல்வார்கள். இறைவனை வழிபடும் பொழுது வளமைக்கு மாறாக இந்த நந்தியை வழிபட்டு சென்று அந்த கோமுகி வரையும் சென்று விட்டு திரும்ப வந்து நந்தியை வழிபட்டு திரும்பவும் சென்று கோமுகி சென்று, கோமுகி என்பது அந்த இறைவனுடைய அபிஷேகம் செய்கிற இடம் வரல தான் கோமுகி. இப்படி நாங்கள் அங்கும் இங்கும் ஓடித்திரிந்து 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை நாங்கள் வழிபட வேண்டும். நாங்கள் வழக்கமாக கோயிலை வலம் பெறும்பொழுது விட்டு ஒரே முறையில் வர வேண்டும். ஆனால் இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் இந்த நந்தியை வழிபட்டு கோமுகி வரையும் சென்று திரும்ப வந்து நந்தியை வழிபட்டு திரும்பவும் சென்று வழிபட்டு இப்படி 3 முறை 5 முறை சுற்றி வர வேண்டும் என்று கேட்டால், அன்று இந்த நஞ்சு அவளை திரத்திய பொழுது, விஷம் திரத்திய பொழுது அவள் இப்படித்தான் அங்குமிங்குமா அல்லோல கொல்லப்பட்டு ஓடினார்கள். அல்லோல கொல்லப்பட்டு ஓடி இறுதியிலே இறைவனை வழிபட்டு அந்த விஷத்திலிருந்து, அந்த நஞ்சுத்தன்மையிலிருந்து விடுபெற்றார்கள். அதே போலதான் நாங்கள் வாழ்க்கையிலே உண்மை துரத்துகின்ற விஷத்தில் நாம் விடுபட வேண்டுமாக இருந்தால், அன்று அவர்கள் ஒழித்திருந்த பொருள் நாங்களும் ஒழித்திருந்து வழிபட்டு வழிபட்டால் எங்களுடைய நோய்கள், துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் உயர்வடையலாம். எனவே நாம் பிரதோஷ காலத்திலே அந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து வாழ்க்கையில் உறுதியடைவோடு கூறி இன்று நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.